ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நம்ம இன்னைக்கு ஐபிஎல்லோட இனாகரல் மேட்சான ஆர்சிபி vs கேகேஆர் மேட்ச் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவோட ஸ்பான்சர் கண்டென்ட்டான பைமோட் அப்ளிகேஷன் பற்றி பார்த்துடலாம். ஸோ பைமோட் வந்து ஒரு ஆன்லைன் இ-காமர்ஸ் வெப்சைட். ஸோ இது வந்து நமக்கு தேவையான க்ரோசரிஸ் ஐட்டம் எல்லாமே வந்து நம்ம மொபைல் மூலமாக ஆர்டர் போட்டோம்னா நமக்கு ஹோம் டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ எல்லாருமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள். அதர் இ-காமர்ஸ் வெப்சைட்டை கம்பேர் பண்ணுறப்ப இதில் வந்து ரேட்டிங் இதோட விலை வந்து கம்மியாக இருக்கும். ஸோ வீட்டுக்கு தேவையான எல்லா க்ரோசரிஸும் இங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஆப் லிங்க் கீழே இருக்க யூஸ் பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம மேட்ச் ரிவ்யூக்கு போயிடலாம். ஸோ இனாகரல் மேட்ச் ஃபஸ்ட்டு ஆர்சிபி டாஸ் ஜெயிக்கிறாங்க. டாஸ் ஜெயிச்சு பவுலிங் எடுக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் ஆர் பேட்டிங். ஓப்பனிங் சுனில் நரேன் அண்ட் டிகாக் வராங்க. ஸோ ஃபஸ்ட் ஓவரே வந்து நிறையா நடந்துச்சு. ஒரு பவுண்ட்ரியோடு ஸ்டார்ட் பண்ணுறாரு டிகாக். அப்புறம் ஒரு சுயேஷ் சர்மா ஒரு கேட்ச் விட்டார். ஸோ அது அடுத்த பாலே வந்து மறுபடியுமே டிகாக் அவுட் ஆகிறாரு ஜாஸ் ஹேசல்வுட் ஓவரில், ஃபஸ்ட் ஓவரில். ஸோ சுனில் நாராயணோட அன்யூஸ்வல் பேட்டிங் வந்து நேற்று பார்க்க முடிஞ்சிச்சு. பிகாஸ் அவர் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எப்போவுமே அட்டாக்கிங் தான் ஃபுல்லாக ஆடுவார். நேற்று வந்து டிஃபென்சிவாக ஆடி கடைசியில் தான் அட்டாக் பண்ண ஆரம்பித்தார். ஸோ டிகாக் அவுட் ஆனதுக்கப்புறம் ரகானே அண்ட் சுனில் நரேன் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் ஸ்கோர் பண்ணாங்க. ஸோ அவங்க 100 ரன் பார்ட்னர்ஷிப் ஸ்டாண்ட் பண்ணாங்க. ஸோ கேம் ஆர்சிபி கிட்டேருந்து அவங்க எடுத்துகிட்டு போகிறப்ப சுனில் நரேன் அண்ட் அஜின்கே ரஹானே அடுத்தடுத்த விக்கெட் இழக்கிறாங்க. ஸோ குருணால் பாண்டியா தான் மெயின் மேன். ஸோ ஆர்சிபி பவுலிங் லைனப்பில் ஸோ குருணால் பாண்டியா வந்து மெயினான 3 விக்கெட் எடுக்கிறாங்க. ஸோ அடுத்து சுனில் நரேன் ரஹானேக்கு அப்புறம் அடுத்து வந்த பேட்ஸ்மேன்ஸ் வந்து டக்குன்னு அவுட் ஆகிறாங்க. ஸோ வெங்கடேஷ் ஐயர் அப்புறம் ரகுவன்ஷி மட்டும் கொஞ்சம் மிடில் ஆர்டரில் ஆடிருப்பார். அடுத்து ரிங்கு சிங், ஆண்ட்ரே ரசல் எல்லாருமே வந்து பெருசாக ரன் எதுவும் ஸ்கோர் பண்ணாதனால என்ன தான் வந்து ஒரு 10 ஓவருக்கு ஒரு 100 ரன் கேகேஆர் ஃபஸ்ட்டு ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் அதுக்கப்புறம் அவங்களோட மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் வந்து சொதப்புனதுனால அவங்களால ஒரு நல்ல டார்கெட் செட் பண்ண முடியல. ஒரு 200 டார்கெட் எதிர்பார்த்தப்ப ஆர்சிபிக்கு 174 தான் டார்கெட்டாக செட் பண்ணாங்க. ஸோ ஆர்சிபி பேட்டர்ஸ் வந்து 174 ஈடன் கார்டன்ஸில் ஒரு கிட்டத்தட்ட ஈஸியான ஜாப் தான். ஸோ அதே மாதிரியே ஆர்சிபி ஈஸியாக சேஸ் டவுன் பண்ணாங்க அந்த டார்கெட்டை. ஓப்பனிங் கோலி அண்ட் ஃப்ளிப்சால்ட் வந்து நல்லாவே ஸ்டார்ட் பண்ணாங்க இன்னிங்ஸை. ஸோ ஃப்ளிப்சால்ட்டுக்கு வந்து ஈடன் கார்டன்ஸில் நல்ல ஆவரேஜ் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரியே அவர் வந்து 56 ரன்ஸ் ஜஸ்ட்டு 31 பால்ஸில் அவுட்டான ஸ்கோர் பண்ணார். ஸோ அவரோட விக்கெட்டை வருண் சக்கரவர்த்தி எடுத்தார். ஸோ கோலி வந்து அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆடினார். அவரோட டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல்னே சொல்லலாம். பிகாஸ் அவர் எப்போவுமே இப்போ அட்டாக்கிங் தான் ஆடுறாரு. ஓப்பனிங்கில் வந்து அவர் எப்போவுமே ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி டீசெண்டாக ஆடக்கூடிய பிளேயர். ஸோ அவர் வந்து நல்லா விளையாடுறது, அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆடுறது ஒரு பார்க்குறக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ கோலி வந்து ரிமைன் நாட் அவுட்டாக தான் இருந்தார் அந்த மேட்ச்சில். ஸோ 59 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ நம்ம ஃப்ளிப்சால்ட் அவுட் ஆனதுக்கப்புறம் படிக்கல் வந்தார். படிக்கல் வந்து இம்பேக்ட் பிளேயராக வந்தார். அவர் பெருசாக எதுவும் ஸ்கோர் பண்ணல. அடுத்து கேப்டன் படிதர் வராரு. ஸோ அவர் வந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் 16 பால்ஸ் 34 ரன்ஸ் அட்டாக்கிங் ஷாட்ஸ் ஆடி டக்குன்னு வந்து டீமை வந்து ஒரு ஈஸி விக்ட்ரிக்கு எடுத்துக்கிட்டு போனார். ஸோ அவரை வந்து வைபவ் அரோரா வந்து விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் விராட் கோலி அண்ட் லியம் லிவிங்ஸ்டன் சேர்ந்து ஆர்சிபியோட விக்ட்ரி வந்து எடுத்து தராங்க. ஸோ ஆர்சிபி 16 ஓவர்ஸ் அதாவது 17 ஓவரில் இந்த டார்கெட்டை சேஸ் பண்ணுறாங்க.